எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் தாங்க. டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன். நான் என்னென்ன ஊற வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். 1 டம்ளரில் வந்து பச்சரிசி, 1 டம்ளர் வந்து புழுங்கலரிசி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என் கையில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, இந்த 3 பருப்பு சேர்த்து பச்சரிசி, இட்லி அரிசி, புழுங்கலரிசியோடு சேர்த்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இப்போது கிரைண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அடை தோசைக்கு வந்து நம்ம அப்படியேவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் தாளிச்சிட்டு செய்யலாம். நான் வந்து தாளிச்சிட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ இது வந்து நைஸாக மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கரைச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் பருப்பெல்லாம் போட்டு தாளித்து செய்யும் போது அடை தோசை வந்து ரொம்ப முறுமுறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நல்லா வந்து வறுந்துடுச்சுன்னா அப்படியே சாப்பிடலாம். அதனால் வந்து பச்சையாகவே விட மாட்டேன் நான். பருப்பு கொஞ்சம் வறுந்த உடனே பச்சை மிளகா சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் நல்லா வறுபட்டுடும். பாருங்கள், பருப்பு, பச்சை மிளகா எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போயுமே நம்ம இந்த மாதிரி அடை தோசைகள்லாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்துக்கு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வந்து வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு அரை பாகத்துக்கு வந்து கண்ணாடி பதம் சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம மாவு கூட சேர்த்து கலந்துடலாம். நான் வந்து இந்த தோசைக்கு வந்து சட்னிலாம் எதுவுமே செய்யலை. அப்படியே ஆளுக்கு 2 தோசை சுட்டு கொடுத்துட்டா சூடாக வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவாங்க. இந்த அடை தோசை இந்த மாதிரி தாளித்து செஞ்சால் எப்போயுமே சட்னி யாரும் சாப்பிட மாட்டாங்க. நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசையா அடையா? தோசை, அடை எல்லாம் அடை தோசை. கொஞ்சம் கனமாக ஊற்றி எண்ணெய் நிறையா விட்டு செஞ்சால் அடை தோசை. தண்ணி கொஞ்சம் விட்டு தோசையாக ஊற்றினா தோசை. நான் வந்து அடை தோசைலாம் செய்யும் போது நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் இந்த ஓரெல்லாம் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா முறுமுறு நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு. சும்மா லைட்டாக அப்படி ஒரு பொட்டு விட்டுருவேன். ஓரமாக விட்டால் அந்த ஓரத்தில் வந்து நல்லா முறுமுறு நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வர அளவுக்கு ஸ்டவ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு, ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா வராது. கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு குறைச்சிட்டு வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக மொறுமொறு நல்லா வரும். நல்லா வேகட்ட தோசை. பாருங்கள், அடை தோசை வந்து நல்லா வெந்து கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக வந்து எப்போவுமே இந்த மாதிரி அடை தோசை நம்ம தாளித்து கொடுத்தா சாப்பிட்ருந்தா நான் இவ்வளோ நாளாக வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ எனக்கு சட்னி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்க அப்பா உடனே டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நீயே செஞ்சுட்டு அப்படின்ட்டாரு. சரி, நானே இப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுக்கிறாரு. எல்லாம் அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. நான் வந்து அதை வதக்க போகிறேன், அவ்வளோதான். அப்புறம் அது கூட வந்து 2 வெங்காயமா இல்லை வெங்காயம் 2 வெங்காயமா 2 வெங்காயம். நான் கட் பண்ணாதாங்க அதுக்கெல்லாம் வந்து தட்டுலாம் கேட்பேன். 2 பல்லு பூண்டு எவ்வளோ சிக்கனமாக எடுத்து வச்சுக்கிறா பாருங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, ஒரே ஒரு தக்காளியும். இப்போ இந்த பூண்டும் இஞ்சி சேர்த்துக்கலாம். இல்லை, அது கொஞ்சம் வதங்கட்ட அப்புறம் வரமிளகா சேர்த்து அது உடனே கலர் மாறிடும். பருப்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாவும் வறுபட்டுடுச்சு. ஓ சரி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு சூடு ஆகிறதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டுடலாம். உப்பு போட்டு
அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளிக்கெல்லாம் எதுவும் கிடையாது. வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டா போதும். உப்பு இப்போயே சேர்த்தலாம். இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். போதும். அங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரியாவுக்கு வந்து டிஃபன் கொடுத்துடலாம். பருப்புலாம் சேர்த்து ஒரு அடை தோசையும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு கார சட்னியும் வந்து அப்பா மெத்தடில் அப்பா எப்படி செய்வாரோ அதை வந்து சொன்னார். நான் செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம். சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சுங்க. சமையல்லாம் முடிச்சிட்டேன். நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ மதியம் லஞ்சு முடிச்சாச்சு. வாங்க நான் என்னென்ன பிரியாவுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் சமைச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். நல்லா சுட சாதம். வெயிலுக்கு சூடாக சாப்பிடும்போது அப்படியே வேர்த்து கொட்டும் இல்லை பிரியா? ஆமாம். நல்லா சுட சாப்பாடு. அப்புறம் கடலைப்பருப்பு கோசு வந்து கூட்டுங்க. நம்ம தோட்டத்து கீரை, எல்லா கீரையும் பருப்பு கீரை, சிறுகீரை, குப்பைக்கீரை அப்படி கொஞ்சோண்டு தான் கிடச்சிது. இவ்வளோ தான் ஆச்சு கீரை நம்ம தோட்டத்தில், நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து கீரை. புளி போட்டு இது கடைஞ்சாச்சு. கோவக்காய் பொரியல் பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கோவக்காவும் நிறையா கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால் கோவக்காய் பொரியல். அப்புறம் முட்டை முருங்கைக்கீரை வச்சு பொரியல். ஒரு நாளைக்கு வந்து முட்டை போட்டு செய்வோம், ஒரு நாளைக்கு வந்து வெறுங்கீரை வேர்க்கடலை போட்டு. எனக்கு வேற ஹீமோகுளோபினே அதிகமாக தான் இருக்குதாங்க. அதனால் முருங்கைக்கீரைக்கு பழங்க எதுவுமே கொடுக்க வேணாம்னா. இல்லை கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ எடுக்கிறத விட அப்படின்னாங்க. ஒரே ஒரு குட்டியாக சின்னது பீட்ரூட் இருந்தது, அது மட்டும் கொஞ்சமாக பொரியல். ஏன்னா பிரியாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் வைப்போம், நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்றதுனால எவ்வளோ ஹைட் இருக்கிறதுனால கம்மியாக செஞ்சேன். இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து நம்ம வீட்டில் இது. காய்கறிலாம் நிறையா சாப்பிட்ணும். பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து விட்டுடுங்க இல்லை கம்மியாக அதுதான் அதிகமாக சாப்பிடணும். அப்புறமா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிப்பாங்க. இல்லை சாப்பிட்லாம், அதிகம் இல்லாமல் சும்மா கொஞ்சமாக. இப்போ நீங்கள் எடுக்கிறத விட கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. கீரை காய்கறி இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம வந்து இன்னைக்கு பிரியாவுக்கு இதெல்லாம் சமைச்சு வச்சுருக்கோம். இப்போ பிரியா போய் சாப்பிட்டோம்.